வணக்கம். வணக்கம் கலை. ஏன்னா நேற்றுலேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ வைரலான மாதிரி இருக்கு. என்ன ஃபோட்டோ? ஓ, இந்த ஃபோட்டோ நல்லா பின்னாடி போய்கிட்டு இருக்கீங்க அண்ணன் சீமானோட. ஆமாம், அண்ணன் சீமான் நேற்று திருத்தணிக்கு வந்தார் இல்லையா? நானும் திருத்தணி தான். நான் வீட்டில் தான் இருந்தேன். நான் சரி போகலாம் அப்படின்றது. திருத்தணி கோயிலுக்கு தானே போனார். நீங்களும் போனீங்களா? வளையிருந்தீங்களா? ஆக்சுவலி நான் கோயில் பக்கத்தில் தான். இப்போ என் வீட்டுக்கும் அந்த கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷம், அதிகபட்சமாக ஒரு 7-8 நிமிஷம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். கோயில் படிக்கும் நம்ம வீட்டுக்கு அவ்வளோ தொலைவு, அது பக்கத்தில் தான் இருக்குது நம்ம வீடு. ஸோ நானுமே போயிருந்தேன். நான் இத்தனைக்கு நான் ஒரு நடந்து போகிறப்போ ஒரு பைக் கூட எடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் செம்ம சவுண்ட் அங்கே. என்னென்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பம்பை இந்த உடுக்கையுடைய சவுண்டு முன்னாடி போகுது. அதுக்கு முன்னாடி தாரை தப்பட்டை இந்த பெரிய மூலம் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டு போயிட்டுருக்கு. ரெண்டாவது நிறைய க்ரௌடு ரொம்ப நெருக்குறாங்க வேற. ஸோ நம்ம சரி போனதான் போயிட்டு மேலே நடந்து போகலான்றதுக்காக போனேன் நான். இப்போ திருத்தணி படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 365 படி. நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படியாக தான் இருக்கும். நடந்து போகிற பெருசாக தெரியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே படி பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாயிடும். செங்குத்து படி ஏறது ரொம்ப கடினம். இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு 28 வயசு ஆகுது சரிங்களா. எனக்கு 28 வயசு தான் ஆகுது. அண்ணன் சீமானுக்கு 59 வயசு ஆகுது. ஆனாலுமே பாருங்கள், நான் மேலே போய் ஏறி நிற்கும் பொழுது செம்ம டயர்டாயிட்ட, ஒரு மாதிரி கடகணத்து போயிடுச்சு. ஆனால் அவர் போகிற வழியில் எங்கேயுமே தண்ணி பெருசாக தண்ணியே குடிக்கல. பெருசாக கிடையாது, தண்ணியே குடிக்கல. சாதாரணமாக ஏறி போய் நிற்கிறாரு. நான் முதல்ல அவருடைய உடல் வலிமையை கண்டு நான் வியக்க அப்படின்ற மாதிரி தான். அவருடைய உடல் வலிமையை பார்த்து உண்மையாகவே எனக்கு பெரிய வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. 59 வயசில் சின்ன டயர்டாகலை. செம்ம வெயில் வேறு. வெயில் கொளுத்துது. அதாவது வேலூரை விட திருத்தணியில் தான் அதிகமான வெயில் வெயில் காலத்தில் வந்துடுது இப்போல்லாம். கடந்த ஒரு 3-4 வருஷமாக அப்படி தான் இருக்குது. அவ்வளோ வெயில், எங்கேயுமே தண்ணி குடிக்கல. நிறைய இடத்துல இந்த பாடல்கள்லாம் பாடி இது மாதிரி பண்ணி மேலே போயிட்டு அவர் முருகனை வழிபட போனார். ஸோ உள்ளபடியே பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்கிறது, அவருடைய வயதுக்கு அவர் பண்ணலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அவர் பண்ணுறாரு. காரணம் என்னென்னா, உடல் வலிமை விட மன வலிமை, மன உறுதி ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ணன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லிம்மாக, நமக்கே கொஞ்சம் பொறாமை தான் இருக்குது. இந்த வயசில் இவ்வளோ ஃபிட்னஸாக இருக்காரு அப்படின்றதுக்காக. உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதராக இருக்காரு. ஏன்னா அதனால தான் அவரால் போக முடியுது கூட. அவர் கூட சில பேர்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், இப்போ நமக்கே மேலே ஏறி போய் நின்னோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக மூச்சு வாங்கும், ஹார்ட் பீட்லாம் அதிகரிக்கும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் அவருடைய உடல் வலிமை ரொம்ப பெருசாக வந்திருக்கு. அதை நம்ம முதல்ல பாராட்டுறோம். அவர்கிட்ட நம்ம எல்லாருமே கற்றுன்னு நினைக்கிறேன். நான் முதற்கொண்டு அவர்கிட்ட அதை கற்றுன்னு நினைக்கிறேன். உடற்பயிற்சியாக ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான். சரி, திருத்தணிக்கு வருவோம். நம்ம திருத்தணிலேருந்து அண்ணன் பரப்புரையை தொடங்கினார். நேற்று ஈவினிங் பரப்புரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவருடைய அந்த ஷெடியூல் எடுத்து பார்த்தீங்கன்னா 5 தொகுதிகள், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 தொகுதிகள் கவர் பண்ணுறாரு. இது உள்ளபடியே ரொம்ப பெருசு. விஜயெல்லாம் மாற்றத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் வேட்பாளர் கூட அறிவிக்கல. நிச்சயமாக அவரால் எல்லா தொகுதியும் போக முடியாது. ரெண்டாவது, விஜய் தொகுதிகளுக்கு போவாருன்னே தெரியல. தெரிஞ்சு 2-3 மாவட்டத்துக்கு வேணால் போயிட்டு வர தவிர அதெல்லாம் போவாருன்னே தெரியல. ஆனால் இவர் பாருங்கள், எல்லா தொகுதிக்கும் போடுறாரு. இப்போது கூட்டணி கட்சினோட பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு திமுக எடுத்தீங்கன்னா, திமுக சார்பாக இப்போ யாரோ வேட்பாளர் ஆதரித்து பேசுகிறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு திரு ஸ்டாலின் போவார், ஒரு இடத்துக்கு திரு உதயநிதி போவாங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கனிமொழி அவங்க போவாங்க, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் ஆசா அவர்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க போவாங்க. மற்ற இடங்கள்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் போவாங்க. 23 கூட்டணி கிட்ட இருந்துட்டு அவங்க அந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் சீமானோட யாருமே கூட்டணி கிடையாது. அவர் மக்களை நம்பி மட்டுமே. எனக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவ்வளோ வெயிலில் அவர் கடந்து போகிறாரு. அவ்வளோ ஒவ்வொரு இடத்துலையும் 1 மணி நேரம். இப்போது திருத்தணியில் கிட்டத்தட்ட அவர் முடிச்சுட்டு மேலே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு கிட்ட ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்குது, அது குறைவெல்லாம் இருக்காது. 3 மணி நேரம் கிட்ட போகிறாரு. அங்கே போயிட்டு வரும்பொழுது அவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு கீழே வரத்துக்கு. அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏதோ 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசிட்டு போல 1 மணி நேரம் பேசுகிறாரு. அங்கே தான் பாடல் பாடி நிறைய தொடங்கினாரு. சீமானா நிறைய பாட்டு சமீபத்துல போற இடம் ஃபுல்லாமே பாட்டு பாடி, எல்லாமே புது பாட்டு, ரிப்பீட்லாம் கிடையாது. அவ்வளோ பாட்டு. அதாவது அவருக்குள்ள எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர், ஒரு எழுத்தாளர் எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால அவர் ஒரு பிரச்சார பாணி முன்வைக்கிறார். எனக்கு உள்ளபடியே இப்போ நான்லாம் சின்ன வயசுல நம்மளாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா நம்மளாம் பாட்டுலாம் பாடி பண்ணணும் அப்படிலாம் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால், இப்போ எனக்கு நான் இயல்பாக நான் பாடல்கள் எழுதுவேன். பட் பாடல்கள்லாம் சினிமா சார்ந்தெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு இயக்க அரசியல் சார்ந்து, ஒரு சமூகம் சார்ந்து இந்த மாதிரி எழுதுகிற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே இருக்குது.
இவர் அந்த மாதிரி நிறைய பாடல் வந்து எழுதுறாரு, நிறைய பாடல் வந்து அப்போ பாடுறாரு. உங்க மைண்ட்ல இருந்த அந்த மனுஷர் அப்படியே உருவமா இருக்காரா? ஆமாம், அது நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கார் இல்லையா? அதனால வந்து அந்த இடத்துல அண்ணன் வந்து பாடினாரு. செம்ம பாட்டு அது. நல்ல ஒரு ஹை பிச் சாங் வந்து பாடி 2வது பேசுறாரு. எல்லா இடங்களிலும் போயிட்டு பாடுறாரு. எல்லா இடத்துலையும் வேற வேற கண்டென்ட் பேசுறாரு. இப்போ அரைச்சுமாவே அரைக்கிறது கிடையாது. இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பேசுவார். ஆமா, வேலூர், ஆமா திமுக ஒழிக்காது மட்டும்தான். இங்க என்னன்னா எனக்கு ஏன் நீங்க ஓட்டு போடணும், இங்க என்ன பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு பேசுறாரு. நேற்றே உங்களுக்கு வந்து ராணிப்பேட்டை, ஷோலிங்கர் எல்லாமே கவர் பண்றாரு. இன்னைக்கு வந்து வேலூர்ல இருந்து கவர் பண்ண தொடங்கிட்டாங்க. உண்மையாவே சொல்றேன், மிகப்பெரிய விஷயம் தான். 5 தொகுதிகள் ஒரு நாளைக்கு. அண்ணனுக்கு கரெக்டா சொல்ல போனா 59 வயசு. அந்த வயசுல வந்து இவ்வளோ சுற்றுப்பயணம் மேற்கொள்றாருன்னா உண்மையாவே அவர் இளைஞர் தான். நம்ம வந்து 59 வயசு ஆயிடுச்சுன்றதுக்காக நம்ம வந்து ஒரு இளமை வயதை கடந்துட்டாங்க நான் சொல்ல விரும்பல. ஏன்னா இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு சோம்பேறிகளா இருக்காங்க, அவங்களால போக முடியல. இளைஞரணி தலைவர்களாக பல இயக்கங்கள் 50 வயசுக்கு மேலதான் இருக்காங்க, 48 50 வயசுக்கு மேலதான் இருக்காங்க. ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு எல்லா இடத்துக்கும் போறாருன்னா அது பெரிய விஷயம்தான். ஏன்னா திருத்தணியில் தொடங்கியிருக்காருல்ல, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் திருத்தணியில் பார்த்தீங்கன்னா வேல் கொடுத்தாங்க அவருக்கு. இப்போ எல்லா கட்சியுமே வந்து இந்த வேலை வந்து வாங்குறது ஒரு பழக்கமாயிடுச்சு. ஸ்டாலின் ஒரு முறை திருத்தணிக்கு வந்தார், அவருக்கு வேல் கொடுத்தாங்க. அப்புறம் விஜய் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே அவருக்கு வந்து வேல் வந்து கொடுக்குறாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2016 நினைக்கிறேன். 2016 தான் வந்து திருத்தணியில் வந்து அவர் அண்ணன் சீமானுக்கு தான் முதல் வேல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திருத்தணி வேட்பாளரே வந்து பதிவு பண்ணியிருந்தார். ஸோ இன்னொன்று இருக்குது. இப்போ நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா எல்லா சமூகங்களுக்கும் எல்லா மதத்திற்குமான கட்சி தான். இவங்களுக்கான கட்சி சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது, அப்படி அவங்க இல்லவும் இல்லை. பட் ஏன் வந்து முருகர் கோயில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஏன் முருகனை வழிபடுறாரு, அப்போ சீமான் அண்ணன் வந்து இந்துத்துவ கருத்தில் ஆதரிக்கிறாரு அப்படின்லாம் பல கேள்விகள்லாம் வரும். ஈவன் அப்படி யோசிக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் சரிதானே அது அப்படின்ற மாதிரி கூட தோணும். ஆனால் சீமான் அண்ணன் வெறுமனையாக ஒரு அரசியல் மாற்றத்தை கூட முன்வைக்கல, அவர் ஒரு பண்பாட்டு மாற்றத்தை முன்வைக்கிறாரு. ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அரசியல் மாற்றம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு பண்பாட்டு ரீதியான மாற்றம் மிக முக்கியமானது என்று சொன்னவர். அரசியல் ரீதியாக தலித் மக்களுடைய ஒருங்கிணைப்பு, அவங்களுடைய அரசியல் அதிகாரம், இதை பற்றி சிந்தித்த அம்பேத்கர் தான் பௌத்தத்தையும் கையில் எடுத்தார். பௌத்தம் தான் வந்து முழு விடுதலைக்கான வழி என்று சொன்னா பண்பாடு ரீதியான மாற்றம் மிக முக்கியமானது. அப்போ தமிழ்நாடுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் சார்ந்து சைவம் சார்ந்து ஒரு வகையில் இருந்தவங்க தான். இப்போ என்னுடைய மூதாதையர்கள் முதற்கொண்டு அவங்க முன்னோர் வழிபாட்டில் இருந்தவங்க தான், யாரும் இல்லாமலாம் இல்லை. அப்போ அந்த மெய்யியல் சார்ந்த வரலாற்றை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இது நம்ம ஒரு இந்து மதம் சார்ந்து பார்த்தாலுமே கூட தமிழர்களில் பெரும்பாலோர் இங்கே இந்துக்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய உண்மையாக உணர்வை மதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவருக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை வந்து எதிலும் கிடையாது எனக்கு. இப்போ நான் வந்து இந்து மத நம்பிக்கையோ அந்த எந்த நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. சர்டிஃபிகேட்டில் நான் இந்து தான். நான் இந்துவாக இருக்கிறதுக்காக நான் இந்து மதத்தில் போய் நான் நம்பிக்கை கொண்டு நான் காவடி கொத்தணும், தேர் எடுக்கணும் அப்படிலாம் எந்த அவசியம் கிடையாது. எனக்கு அதை மூட நம்பிக்கை நான் பார்க்குறேன். அதை நம்பக்கூடிய மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இந்த அளவு குத்துறது இதெல்லாம் வந்து சில சயின்டிஃபிக் காரணம் இவங்க சொன்னாலுமே கூட எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அதை நான் ஒரு மூட நம்பிக்கையாக தான் பார்க்குறேன். ஆனால் இறை நம்பிக்கை நான் வந்து அவங்களோட மூட நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன், அவங்க விருப்பம். ஏன்னா இறை நம்பிக்கைன்றது ஏன் வருது, ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு மனசு ரீதியான ஒரு சப்போர்ட்டிவ் வந்து கிடைக்குது, நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது, ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதுக்காக வைக்கிறாங்க. நான் அதெல்லாம் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நாத்திகம் பேசிட்டு பெரியார் பேசிட்டு மிக கேவலமான செயல்பாடுகளை சிக்கியவர்கள்லாம் இப்போ பல பேரும் இருக்கிறாங்க. இப்போ பல வழக்குகள்லாம் போட்டு எஃப்ஐஆர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கடவுள் நம்பிக்கை சொல்கிறவங்க எவ்வளோ பரவாயில்லையாடா, இப்போ அவனுக்காவது குறைந்தபட்சம் கடவுள் கண்ணை குத்தும் அப்படின்ற ஒரு பயமாவது இருக்கும். உனக்கு எந்த பயமும் இல்லாமல் நீ வந்து பெரியார் வழியில் வந்தவர்கள் சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, திருத்தணியில் வந்து எப்படி இருக்கு நாம் தமிழ் கட்சி? நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, திருத்தணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலங்காலமாக அது வந்து திமுகவும் வெற்றி பெற்றிருக்கு, அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் அது வந்து ஒரு அதிமுகவுக்கு ஃபேவரான ஒரு தொகுதியாக பார்க்கப்படும். ஏன்னா பெரும்பாலான திருத்தணி சுற்றி நகரிய கிராமங்கள்லாம் வந்து இருக்குது. சில சமுதாய சார்ந்த ஓட்டுகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வந்து பாமக போன்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கும்போது அது பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுது. ஈவன் இப்பவுமே கூட பாமகவுடைய விருப்பப்பட்டியலில் திருத்தணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வன்னியர்களுடைய ஓட்டு அதிகன்றதுல திருத்தணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முதலியார் சமுதாயத்துக்கும் வந்து அவங்க ஓட்டு வந்து கொடுப்பாங்க. 2 பேர் தான் கொடுப்பாங்க. காங்கிரஸாக இருந்தால் உங்களுக்கு முதலியார் கொடுப்பாங்க. அங்கே ஒருத்தர் ஐ திங்க் அவர் இந்த பக்கம் ஷோலிங்கர் பக்கம் ஒரு இடத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன், அவருக்கு வந்து கொடுப்பாங்க. காங்கிரஸ் வந்து கொடுத்தா திமுக அதிமுக கொடுத்தா வன்னியர் சமுதாயத்துக்கு சார்ந்தவங்க கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அது ஒரு சமுதாய ரீதியாக ஓட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய சமுதாயம் வன்னியர் சமுதாயம் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அது பொது தொகுதின்றதுனால பழைய சமுதாயத்துக்கு யாரும் சீட் வந்து கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுத்தது கிடையாது. இப்போ நாம் தமிழர் முதற்கொண்டு கொடுத்தது கிடையாது தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து கொடுத்தது கிடையாது தான்.
ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து திருத்தல் வந்திருக்கு. இவங்களுக்கான வாக்கு எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் சீமான் அவர்கள் வரும்போது அந்த மக்களோட ஆதரவு எப்படி இருந்தது? இல்லை பெரிய, நான் தான் சொல்கிறேன் இல்லையா, செம கூட்டாங்க. ஆனால் நடந்து போகிறதுக்கு பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஆனால் சில பேர்லாம் கேட்பாங்க, என்னப்பா விஜய் வந்த மாதிரி கூட்டு வர மாட்டேன். விஜயை பார்க்க வரத்துக்கு வந்து ரசிகரை பார்க்க வருவாங்க. இப்போ ஒரு ஆயா ஒரு வீட்டில் உட்காந்து விஜய் வந்து எட்டி பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டால் டிவியில் வரவங்க, சினிமாவில் வரவங்க ஒரு மோகம் வந்துருக்கு. ஈவன் சீமானனை பார்ப்பதற்கும் நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு அங்கே விருப்பப்பட்டாங்க. ஆனால் அது படிகள் நடந்து போகிறதுன்றதுனால அங்கே வந்து அதுக்கேற்ற சூழல் வந்து இல்லாமல் வந்து இருந்துச்சு. ஈவன் கூட்டம் அப்படின்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போது சீமானன் நேற்று பரப்புரை பண்ணுறாரு திருத்தணியில். விஜய்க்கு அந்த மாதிரி கூட்டம் வந்துச்சா, கரூரில் அந்த மாதிரி கூட்டம் வந்துச்சா, அப்படிலாம் வராது. அப்படி வரவும் யாரும் விரும்பலை. இப்போது எடப்பாடி பழனிசாமி கோயில் ஸ்டாலின் ஒரு கூட்டம் வருதுன்னா அது காசு கொடுத்து கூப்பிட்டு போகிறதுமா. இப்போது எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா திருத்தணி பைபாஸ்லேயே இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. யார் வந்தாலும் அந்த பக்கம் தான் வழியில் போகணும். எங்கள் ஊரில் எல்லாருக்கும் 100 ரூபா கூட்டு போய் நிற்க வைப்பாங்க. நான் சொல்கிறது நடக்கக்கூடியது. 100 ரூபா கொடுத்துட்டு போய் நிற்க வைப்பாங்க. அங்கே முடிச்சுட்டு 100 ரூபா கொடுத்துருவாங்க. யார் இருக்குன்னா ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கும். சீமானவர்களை ஒருத்தர் வந்து வெளியே எட்டி பார்த்தா கூட அது ஒரு ஈர்ப்பினால் பார்க்கக்கூடியது மட்டுமே இல்லாமல் ஒரு அரசியல் ரீதியாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு பார்க்கக்கூடியது தான். விஜய்க்கு வர மாதிரி சீமானுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு ரசிக மனப்பான்மையில் என்ன சொல்கிறது, நம்ம இப்போ ஒரு இந்த நாடகத்தில் நடிக்கிறாங்க இல்லையா, நாடக நடிகர்கள், இவங்க வந்தால் கூட மக்கள் போய் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க. சன் டிவிலையோ விஜய் டிவிலையோ ஒரு நாடகம் ஃபேமஸான நாடகத்தில் நடிக்கிறாங்க. அந்த நபர் வந்து ஒருத்தர் பொது வெளியில் வந்து நிற்கிறாருன்னா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க? கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுதான் விஜய் அவர்களும் பார்ப்பாங்க. என்ன ஒன்று, நாடக நடிகர், அவர் உச்ச நடிகர். நான் சினிமா நடிகர் உச்ச நடிகர். இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வந்து புரியுதா? அப்போ திருத்தணியில் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பரப்புறப்போ வந்து அலைமோதிச்சு அப்படிலாம் நான் சொல்ல வரல. அந்த இடத்துல அவ்வளோ பேர் தான் அவங்களோட கமலா தேட்டர்னு நாங்கள் சொல்லுவாங்க. அங்கே வந்து பரப்புரைக்கு அங்கே தான் பர்மிஷன் வந்து கொடுப்பாங்க. திருத்தணியில் அது மட்டும் தான் கொஞ்சம் காலியான மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு நிற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க வேறு எங்கேயும். அங்கே மட்டும் தான் கொடுப்பாங்க. அங்கே பரப்புரை முடிச்சுட்டு வந்து போனார். ஸோ வாக்குகள் எப்படி வரும்னு நான் நினைக்கிறேன்னா, வாக்குகள் கடந்த முறை வாங்கினதை விட அதிகமான இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. டிக்ரீஸ் ஆகிறதுலாம் வாய்ப்புலாம் கிடையாது. ஈவன் பேசின வேட்பாளர் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் வெற்றியை திருத்தணிலேருந்து கொடுப்புன்னு அவர் சொல்லியிருந்தார். ஒரு இளம் வேட்பாளராக இருக்கார். அவருடைய லட்சியம் நிறைவேற நான் வாழ்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா திருத்தணி தொகுதி வந்து எல்லா தொகுதி போல் அங்கேயும் சாதி சார்ந்த வாக்குகள் போடப்படும், பணத்திற்கு வாக்கு போடப்படும். இதையெல்லாம் மீறிதான் தத்துவார்த்த ரீதியாக வாக்குகள் நடக்கும். ஆனால் உங்களை இப்போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தத்துவத்திற்காக ஒரு குரூப் போட்டு போடுதுன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். விஜய்க்கு தனிப்பட்ட தத்துவம் இருக்கா? இல்லை. திமுக என்ன பண்ணுதோ அதை விட அதிகமாக பண்ணிட்டாருப்பா. நீ 1000 தான், நீ 1500 தான், நான் எவ்வளோ 2500 ரூபா கொடுக்குறேன். நீ என்ன அசிங்கமாக வந்து வெறும் தாலி மட்டும் கொடுக்குற? தாய்மாமா சீரியார் செய்வாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மாமா சீர் பண்ணுறாரு. அப்போ எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரானரியாக இருக்கார் அவர். இது வந்து ஏமாற்று வேலை தான். மக்களை சோம்பேறிகளா சாத்தியமா அவர் சொல்றாரு இல்லையா, 1 பவுன் தங்கம் கொடுக்குறேன், குழந்தைகளுக்கு தங்கம் கொடுக்குறேங்கிற பட்சத்துல ஏற்கனவே தமிழ்நாடோட கஜானா காலியா தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் டக்குன்னு போட்டார்ல. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. 5000 ரூபாய் எங்க இருக்கு, இங்க 1 லட்சம். எனக்கு என்ன டவுட்னா, அவர் ஜெயிக்க போறது இல்ல. சொல்றத சும்மா காத்து வாக்குல சொல்லி விடுவோமா? நம்ம என்ன சொல்றேன், விஜய் வந்து தோக்கணும்லாம் நான் விரும்பல. விஜய் வந்து வெற்றி பெறணுன்றது நான் ஆசையும் படல. சரியா? மக்கள் வந்து ஓட்டு போட்டா நீங்க ஜெயிக்க போறீங்க, ஆனால் உங்களுக்கே தெரியும் ஜெயிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ற ஒரு நபர் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். நான் திரும்ப இதை ஏன் பதிவு பண்ணுறேன்னா, அப்படி தான் சூழல் வந்து இருக்கு. அப்படியே நாளைக்கு விஜய் ஜெயிச்சு 200 தொகுதிகளுக்கு மேலே வின் பண்ணி அதெல்லாம் நடக்காது. ராமதாஸ் அவர்கள் சொல்வது போல் நடக்காது கண்ணு விடு கண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி 100% நடக்காது அதெல்லாம். அப்போ நம்ம சொல்ல வேண்டியது தான். அப்போ நாம் தமிழ் கட்சி வாக்குறுதி நடந்துருமான்னு கேட்கலாம். நான் என்ன சொல்றது, வாக்குறுதி கிடையாது. அது ஒவ்வொரு தமிழர்களும் எண்ணக்கூடியது. எனக்கு சில இடத்துல முரண்பட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த ஆட்சி செயற்பாட்டு வரைவில் எனக்கு சில முரண்பட்டு, நான் அது நடக்குமான்னு கூட கேட்கல, எனக்கு முரண்பட்ட கருத்தே இருக்குன்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு தேவேந்திர சமுதாயத்தை வந்து எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற சொல்றது உடன்பாடே கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த சமுதாயம் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கு. அதனால வந்து அவங்களுடைய ஓட்டுக்காக நம்ம பண்ணோன்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. மற்றதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை. அதாவது தாலிக்கு தங்கம் தரேன், தாய்மாமன் சீர் தரேன்றது விஷயம் கிடையாது. நீ மாச சம்பளத்துக்கு என்ன பண்ணுவ? உன்னுடைய வாழ்வாதாரம் என்ன? உங்களுடைய ஒரு சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸை நீ எப்படி பொருளாதாரமாக மாற்றுவ? அப்போ அதுக்கான வழிவகை நாம் தமிழ் செய்து. அப்போ இவர்கள் எல்லாவற்றிலும் காட்டிலும் நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த வாக்குறுதிகள் சிறப்பானதாக இருக்குது.
சில மாறுபட்ட இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தேர்த்துன்னு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு சில மாறுபட்ட கருத்து இருக்குது, ஆமாம் இருக்குதான், அதை நான் மூடிலாம் மறைக்க 100% எல்லாம் டிக்கு 100க்கு 100 சொல்ல, எனக்கு சில மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு யாருக்கிட்ட ஒரு சரியான முறையுமே இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பட்டியல் சமுதாய மக்களில் வந்து இந்த எஸ்சி பட்டியலேருந்து தேவேந்திர சமுதாய மக்களை வந்து வெளியேறுவதை எதிர்க்கக்கூடிய இதே பிரதாப் தான் எஸ்சி மக்களுக்கான உரிய கணக்கீடை நீங்கள் எடுக்காமல் அருந்ததியர்களுக்கு நீங்கள் 3% கொடுத்து தப்புன்னு சொல்லும்போது அதை நான் ஆதரிக்கிறேன். புரியுதுங்களா? இந்த விஷயம் இது எல்லாமே ஒரே விஷயத்துக்குள்ள தான் வருது. ஏன்னா அதை சீமான் பேசுறாரு, வேற யாரும் பேசலையே. இப்போ அண்ணன் திருமாவே என்ன சொன்னாரு, நாங்க அகில இந்திய அளவில் உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கின்றோம், அது எஸ்சி மக்களை கூறு போடக்கூடிய வேலைன்னு சொன்னாரு. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்கிறோம். ஏன்னு கேட்டா திமுக கூட்டம் இருக்கிறோம், அருந்ததிய சமுதாய மக்களோட கோச்சுக்க மாட்டேன். நிலைப்பாடு சரி. அப்போ இந்திய அளவுல வந்து தப்பாயிடும், தமிழ்நாட்டில் மட்டும் சரியாயிடுமா? அப்போ நிலைப்பாடு நம்ம கிட்ட எப்படி இருக்கு? கூட்டணி சார்ந்து மாறுபடுது. இவ்வளவுதான் மாத்திக்கிறாங்க. தேவைக்கேற்ற அதான் சரியான வார்த்தை. தன்னுடைய தேவைக்கேற்றார் போல கொள்கைகளை மாற்றம் ஏற்படுது. அப்ப நாம் தமிழ் கட்சி எல்லோருக்கும் அரசியல் சிந்திக்கும் பொழுது அந்த மக்கள்ல இன்னைக்கு அந்த பேர் வலியுறுத்துறாங்க, அதனால அவங்க போட்டிருக்காங்க. பட் அதுல உடன்பாடு வந்து கிடையாது. ஸோ திருத்தணி முடிச்சுட்டு ஒரு நேரடியா ராணிப்பேட்டுடைய பொதுக்கூட்டமுடைய வீடியோவும் நான் பார்த்தேன். நான் அந்த காலொலியிலுமே பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு. குறிப்பா அக்கா தாரிகா சல்மான் நல்லா பிச்சு பேசியிருந்தாங்க, அதையுமே நான் பார்த்துருந்தேன். இன்னைக்கு வேலூர்ல வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அண்ணன் சீமான் வந்து ஒரு பெரும் கனவை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். அந்த கனவு வந்து வெற்றி பெறுமா மெய்ப்படுமா அப்படின்றது ஓட்டு போடக்கூடிய எல்லாருக்கையிலும் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-40 லட்சம் பேர் மட்டுமே ஓட்டு போட்டால் சிஎம் ஆகிட முடியுமா? முடியாது. இப்போ இவங்க சொல்றது போல விஜய்க்கு வந்து 1 கோடி வாக்கு இருக்குது அப்படின்னா 1 கோடி வாக்கு அப்படியே விழுந்து கூட விழாது. அது 40 லட்சம் இருந்தாலும் 50 லட்சம் இருந்தாலும் அது வெற்றி பெறக்கூடிய சூழலை வந்து உருவாக்காது. என்ன விஜய் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு தொகுதியிலும் 5,000-10,000 ஓட்டை வந்து பிரிப்பார். தனக்கு வாங்கக்கூடிய ஓட்டு என்பது ஏதோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பிரிப்பது தான். நீங்க ஜெயிக்கிறதுக்காக ஓட்டு போறோம், உங்களே ஜெயிக்க வச்சுட்டு போறான். அதனால பெரிய இம்பாக்ட் எல்லாம் வந்து டிவிக்கு கிரியேட் பண்ணாது. ரெண்டாவது சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த இப்போ டிவிக்கு என்ற கட்சி தொடங்கினதுனால நாம் தமிழ் ஓட்டு போயிடும்லாம். ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தது, அது உண்மையாக கூட இருந்துட்டோம். ஆனால் இப்போ டிவிக்கில் இருக்காங்க இல்லையா, அவங்களே விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டோம். ஏன்னு கேட்டால் சில விஷயம் யோசிக்கிறாங்கம்மா. நான் வந்து ஒரு பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே போகல, அதை பற்றி நான் பேசல. இந்த 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது, இந்த சீர்வரிசை, இதெல்லாம் இளைஞர்களுக்கே கோவம் வருது. என்னப்பா இவர் தளபதி மாற்றத்தை கொடுப்பான்னு சொல்லணும்னு பார்த்தா இல்லை, சமீபத்தில் கூட ஒரு கூட்டம் வந்து டிவிகேலேருந்து வெளியில் வந்தது இல்லையா? இப்போ டிவிகேலேருந்து வெளியே வராங்க, வெளியே வரலாமா? அவன் வந்து டிவிகே கட்சியிலே இருந்தாலுமே கூட அவனுக்கே ஓட்டு போட விருப்பம் இல்லை. இப்போது ஒரு யங்ஸ்டர்ஸாக, இப்போ நான் உங்களுக்கு யாரோ விட்டுருக்கேன், நீங்கள் அவங்கள எடுத்துக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் 3,000 ரூபாய் கொடுத்துறாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு 3,000 ரூபாய், ரேஷன் கார்டில் உங்கள் அப்பாவுக்கு ஒரு 2,000 ரூபாய், நீங்கள் வந்து இப்போ ஒரு பெண்ணாக இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு 2,000 ரூபாய், மொத்தம் உங்கள் வீட்டுக்கு வந்து 7,000 ரூபாய் மாதம் வருது அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? ஒரு படித்த பொண்ணா மாதம் நமக்கு 7,000 ரூபாய் தராங்க, நம்ம ஓட்டு போட்டலான்னு சொன்னால் நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா? மற்றபடி உங்கள் ஊரில் ரோடு இருக்குதோ தண்ணி இருக்குதோ அதெல்லாம் அதெல்லாம் இங்கே வந்து மேட்டர் கிடையாது. உனக்கு 7,000 ரூபாய், உங்கள் குடும்பத்துக்கு 7,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்களா ஒரு கட்சிக்கு? ஒரு படித்த பொண்ணா உங்கள் வீட்டுக்கு மாதம் 7,000 எனக்கு வந்து ஓட்டு போட்டுரு, நான் கொள்ளையடிக்கிறேன், நான் ஊழல் பண்ணுறேன், நான் வந்து சாராயம் விற்கிறேன், எதை பற்றி நீ உனக்கு கவலை கிடையாது, சரியா? டாஸ்மாக் தந்து தான் வச்சுருப்பேன், உன் வீட்டுக்கு ஒழுங்கான குடிநீர் வந்து வராது, உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா சரியான ஃபுட்டை கொடுக்க மாட்டாங்க, உன் வீட்டில் இருக்கிற தொழிற்சாலை இருக்கிற கழிவு நீர்லாம் உன் வீட்டு வாசல் கலக்கும், உனக்கு தான் 7,000 ரூபாய் கொடுக்குறேனே, போட மாட்டேன். 7,000மா? போட மாட்டேன். அப்போ வெறும் 7,000 வச்சு என்ன பண்றது? அப்போ அதே மாதிரி தான் அவங்க கட்சியிலும் சில பேர் ரசிகர்களாக போயிருப்பாங்க, சில பேர் உண்மையாக விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டால் ஒரு மாற்றம் ஏற்பட நம்பியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது, என்னடா இது 2,500ன்றான், 1000ன்றான், தங்கத்துக்கு தாலின்றான், இதுதான் அவன் பண்ணிட்டு. அப்போ விஜய்கிட்ட என்ன மாற்றம் இருக்குது? ஊழலை ஒழிக்க போகிறோம் சொல்கிறான். யார் ஊழலை ஒழிக்கலன்னு சொல்ல? கமலஹாசனோட ஊழலை ஒழிப்போம் நீங்கள் சொல்ல போகிறீங்க? டார்ச் எடுத்து அடிச்சாரு கலைஞர் டிவி அவர் ஊழலை ஒழிக்க போகிறோம் சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு? அதே கலைஞர் டிவிக்கு தான் அவர் டார்ச் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. டார்ச் எங்கன்னு கேட்டால் இங்கே தான் இருக்குது, ஒழிக்க வச்சிருக்கேன், நான் தேவைப்படுறப்ப எடுப்பேன், வேற யாரும் ஒருத்தர் டார்ச் எடுத்துன்னு போயக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் ஆக்சுவலி ஊழலை ஒழிக்கணும் தான், லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒன்று இருக்கணும் தான். ஆனால் நீ யாரை வச்சுவா ஊழலை ஒழிப்ப? செங்கோட்டையன் இருக்காரு, செங்கோட்டையன் என்ன அப்பழ கற்ற கரங்களுக்கு சொந்தக்காரரா? எப்படி ஊழலை ஒழிப்ப? சரி, லாட்ரி டிக்கெட் விற்கிறதுன்றது நான் தமிழ்நாட்டு தடை செய்யப்பட்டிருக்கு, மற்ற மாநிலங்கள் அலோடு இருக்குது. ஒரு மனசாட்சி சொல்லுவோம் நம்ம. பல பேருடைய நம்பிக்கை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறோம் லாட்ரி சீட் விற்கிறது, சரிங்களா? 1 கோடி ரூபா லாட்ரி சீட்டு, இந்த 1000 ரூபா டிக்கெட்னா நீ 10 டிக்கெட் வாங்கிட்டு போகிறேன்,
உனக்கு அடிக்க போகிறது கிடையாது, எவனோ ஒருத்தர் தான் அடிக்க போகுது. ம். அப்போ அந்த 10,000 ரூபான்றது என்னது, அது மோசடியா இல்லையா? உங்கள்கிட்ட வாங்க. சரிதான். அதை விற்று கோடீஸ்வரர் வரக்கூடியவர் ஆதவர்ஜுனா. நிர்மல்குமார் எங்கேருந்து போனவர்? அதிமுக பாஜக இங்கேருந்து போனவர். நீங்கள் யாரை வச்சுன்னு ஊழலை ஒழிப்பீங்க? எப்படி உங்களால் ஒழிக்க முடியும்? இதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்போ வரி நேத்து கட்டம் கூட ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காருல்ல முத. இல்லை, அது பாண்டிச்சேரியில். அவருமே பாஜகல இருந்தவர் தான். ஆமாம் ஆமாம், பாண்டிச்சேரியில் அறிவிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி விட்டுருங்க, நான் அதை பற்றி இப்போ பேசல. நான் விஜயே இத்தனை கோடி ரூபா வரி கட்டலைன்றதை இன்கம் டேக்ஸ் சொன்னாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆமாம் நான் கட்டலை தான், ஆனால் அதுக்காக வந்து இப்போ கட்ட முடியாது, நீங்கள் காலந்தாமதமாக சொல்லிட்டீங்க. நான் வந்து அன்றைக்கி திருடினேன், அன்றைக்கி போலீஸ் பிடிக்கல, 10-15 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ என்னை பிடிச்ச அப்படின்னு கேட்குற மாதிரி தானே இருக்காது. அந்த வரின்றது யாருடைய பணம்? கவர்மெண்ட்டுடையது, மக்களுடையது, மக்களுக்காக செயல்படக்கூடிய பணம். அது நீங்களே கட்ட மாட்டீங்க. அப்போது எந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் ஊழலை வந்து ஒழிப்பீங்க? நீங்கள் எப்படி ஒழிக்க முடியும்? சரி, நான் வந்து ஜாதி மத அரசியலாக செய்ய மாட்டேன், மதச்சார்பற்ற மதச்சார்பற்ற கொள்கை தான் இந்தியா கூட்டணி உருட்டக்கூடியது, திமுக உருட்டக்கூடியது. மதச்சார்புள்ள கொள்கை ஒன்று இருக்குன்னா இந்த பாஜக தான் இந்துத்துவ கொள்கை வச்சிருக்காங்க. பாஜகவே வந்து வெளியிலலாம் வந்து இந்துத்துவம்னு சொல்லிட்டு பேசுறது கிடையாது. அவங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமாக தான் பேசுகிறாங்க. அப்படி பார்த்தா அவங்க வந்து இஸ்லாமியர்களாக இருக்கணும் கட்சியில் சேர்க்க மாட்டாங்க, கிறிஸ்துவர்கள் கட்சியில் சேர்க்க மாட்டாங்க, பட்டியல் சமூகத்தினருக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மதச்சார்பற்ற கொள்கைன்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு வாய் திறக்க மாட்டீங்க, கவினுடைய ஆணவ கொள்கைக்கு வாய் தர மாட்டீங்க, சாதி பிரச்சனை போதை பிரச்சனை எழுதிட்டு போயிடுவீங்க. அப்பயே அவங்களுக்கு ஓட்டு போடணும். இதெல்லாம் திமுக பண்ணிட்டு இருக்கேன். அப்போ திமுக பண்ணக்கூடியதை திரும்பி நானே பண்ணுன்னு சொல்வதற்கு திமுகவே இருக்கலாம்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் ஓட்டு போனோன்னு ஒரு மாற்றம் சொல்லணும். அப்போ இன்னைக்கு ஒரு மாற்று அரசனை சீமானதோட யாரும் முன்வைக்கல. நீங்கள் எல்லாரும் ஒரு கட்சியாக இருக்கீங்க, திராவிடம்ன்ற பேரில் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குவதற்காக பல திட்டங்களை சொல்கிறீங்க. நான் ₹1 காசு கொடுக்க மாட்டேன், என்கிட்ட திட்டங்கள் மட்டும் தான் இருக்குது, எனக்கு ஓட்டு போட சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்குது. அப்போ யார் மாற்று? சீமான் மட்டும் தான் எங்கள் மாற்றாக இருக்காரு. நேற்று வந்து காரைக்குடியில் நடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாத மேடையில் வந்து இடும்பாவனம் கார்த்திகை வந்து திமுக வந்து பேசியிருக்காங்க, எதிர்த்து பேசிட்டு சேரை தூக்கி போட்டு உடைச்சு அது பெரிய ஒரு சலசலப்பாகவே இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்த மண்டையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, நெறியாளருக்கு மண்டையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ ஒரு அராஜகம், எவ்வளோ ஒரு திமிர்த்தனம். நம்ம பேருக்கு சொல்கிறோம் இந்த ஒரு மக்களாட்சி நாடு ஜனநாயகமாக இருக்குது சொல்லிடலாம், ரவுடிகளுடைய ராஜ்யம் என்பது அதிகமாக இருக்குது. செங்கை மாற நினைக்கிறேன் அந்த திமுக சார்ந்தவர், அவர்கிட்ட பேசும்பொழுது தான் அந்த மாதிரி இஷ்யூக்கள்லாம் வந்து, அதாவது கார்த்தி அண்ணன் பேசுகிறாரு, அதுக்கு தான் சவுண்டு கொடுத்து அப்புறம் அதிமுகவும் வந்து சவுண்டு கொடுத்து பேசியிருக்காங்க. இவரை வம்புக்கு எடுத்திருக்காங்க, தனிப்பட்ட முறையில் இடும்பாவனம் கார்த்தி அவர்களே வம்புக்கு வந்து எடுத்திருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து பேச 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 முதல்ல ஷேர்லாம் தூக்கி போட்டிருக்காங்க, அந்த மைக் எடுத்து அடிச்சிருக்காங்க. இந்த மைக் எடுத்து அடிக்கும்போது தான் நிறையரோட மேலே வந்து விழுந்துட்டுருக்கு. அப்புறம் ஒரு பேச போகிற இடத்துல வந்து இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்கன்னா, தைரியம் ஆளுங்கட்சின்ற ஒரே தைரியம் தான். போலீஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு உங்ககிட்ட இருக்குது? 1 மாதம் ஆட்சி மாறிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து சுருட்டிட்டு அமைதியாக இருக்கணும். இந்த 1 மாதத்தில் என்ன ஆட்டம் போடலாம்? ரெண்டாவது, அந்த தொகுதி அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. சீமான் அண்ணன் பரப்புரைக்கு போகின்றார், அவரோட தலைவர் போய் கலந்துன்னு அவசியம் கிடையாது. அதனால் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் திரும்பவனம் காட்டி போய் கலந்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், காரைக்குடியில் அண்ணன் சீமானுடைய வெற்றி உறுதியாகி கொண்டே வந்திருக்கிறது. இந்த முறை நிச்சயமாக அண்ணன் சீமான் காரைக்குடியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போவார்னு நம்புகிறேன் நான். ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்குகள் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவராக நிற்கும் பொழுது இன்சிடென்ட்னாலே அதிகரிச்சிருக்குன்னு சொல்ல இன்சிடென்ட்னு சொல்ல நான் இந்த இன்சிடென்ட்லாம் அதை உறுதிப்படுத்தும். இவ்வளோ ஒரு அராஜகம் முடிச்ச இந்த கட்சிகளை நம்ம ஏன் ஓட்டு போடணும்? அது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். அது நீ வந்து பேச்சாக இருக்கும் பொழுது நீ வந்து எடுத்து அடிக்கிற அப்படின்னா அது எவ்வளோ. ரெண்டாவது, இவ்வளோ சேனல்கள் நம்ம பார்க்குது, நம்ம ஒரு பொதுவெளியில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அவ்வளோ ஒரு மோசமாக நடந்துக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியல. இது வந்து அராஜகம் தான், அராஜகம் அதிகாரத்தனம் தான். காவல்துறை நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பண்ணக்கூடிய ஒன்று தான். 1 மாதம் இருப்பாங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லி, இந்த திமுக கூட்டணி என்பது தோற்பதற்கான எல்லா வேலையும் சரியாக இவர்களே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சிக்கு சீட்டு வந்து குறைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை நம்ம தான் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயுமே பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழர்கள் வந்து உணர்வாங்க, திருப்பியும் ஓட்டு போட்டோன்னா இன்னும் நம்ம 5 வருஷம் இந்த கொடுமையில் அனுபவிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ நான் காரைக்குடி இப்போ திருப்பி சொல்ல வரேன். நான் காரைக்குடி வந்து பொதுவாக வந்து இந்த தேசிய
கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் இவங்களுக்கு சாதகமான தொகுதியெல்லாம் சொல்லுவாங்க. ம். அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான தொகுதியா மாறுது. சீமானன் மீதான மதிப்பு என்பது மக்களுக்கு அதிகரிச்சிருக்கு. குறிப்பா அந்த தொகுதிக்கு அதிகரிச்சிருக்கு. ம். அவர் அந்த மண்ணினுடைய மைந்தன், ம். சிவகங்கை மாவட்டத்தினுடைய மைந்தன். அப்ப அவர் நிற்கும் பொழுது கூடுதலான வாக்குகளை வந்து அதிகரிச்சிருக்கும். இதனால டைரக்டா சீமானன் எதுவும் பண்ண முடியல. அதனால இடுமோனம் கார்த்தியன் இல்ல அப்ப இது வந்து இது பிளான் பண்ணி தான் பிளான் திமுக பண்ணாம நான் என்ன சொல்றேன், அவ்வளோ கடுமையான வார்த்தையில கூட இடுமோனம் கார்த்தியன் எதுவும் பேசல. சாதாரணமா நாங்க என்னென்ன பண்ணோம், திமுக இதை பண்ணியிருக்குன்னு தான் சொல்ல வந்தார் அவர். கடுமையான வார்த்தை பேசினாங்க, கோவத்தை தூக்கி அடிச்சாலும் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு யூடியூப் சேனல் நடத்தின விஷயத்துல ஒருத்தர் செருப்பு எடுத்து வச்சாரு. பெரியார் பேசிட்டாங்க, பெரியார் பேசினா திருப்பி வந்து பேசு, உங்க ஆள் பேசதானே உட்காந்துட்டு இருக்காங்க, பேசுவாங்கல்ல. அப்போ உனக்கு அது யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? எவ்வளவு இழிவான செயல் அது. இது திட்டமிட்டு அவங்க தலைமையில பண்ணக்கூடிய ஒன்றா தான் பார்க்கப்படுது. எல்லாருமே சொல்றாங்களே அவங்க திமுகவுடைய ஆட்கள் தாங்க அவங்க கூட்டு வந்தது சொல்றாங்க இல்லையா. சீமானனுடைய வெற்றியை பாதிக்கும்ன்றதுக்காக இது மாதிரிலாம் பண்றாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெறுவார்னு நம்புறேன்.